பாவத்தினுடைய பலனும் வித்தியாசம் இருக்குது. பாவத்தினுடைய பலன் செய்கிறவன், பாவம் பண்ணுறவனுக்கு புண்ணியம்ன்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. அவன் இந்த மண்ணோடு தான் மடிஞ்சிக்கின்னு இருப்பான். 100 பிறவி எடுத்தாலும் இந்த மண்ணிலேயே இருப்பான். புண்ணியம் பண்ணிக்கின்னு வருவன் என்ன பண்ணுவான்னா 4 பிறவி எடுப்பான். 5ஆவது பிறவி கடவுளுடைய காலடியில் நிற்பான். புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள வேறுபாடு தான். எவ்வளோ பாவம் பண்ணுறியோ அவ்வளவும் இந்த மண் பூமியில் தான் நீ உலாவிக்கின்னு இருக்கணும், எத்தனை வாட்டினாலும். ஆனால் புண்ணியத்தை பண்ணும்போதும் பிறப்பு எடுப்ப. எப்படிப்பட்ட பிறப்பு? அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம், இந்த 3 விஷயங்குது இல்லையா? இப்போ தண்ணி இருக்குது, காவாயில் ஓடுது, அதுவும் தண்ணி தான் இல்லையா? கங்கையில் ஓடுது, அதுவும் தண்ணி தான். எதுலேயுமே பூமியிலே படாத பிடிச்சி வச்சேன்னா அதுவும் தண்ணி தான், டிஸ்டில் வாட்டர் இல்லை? அப்போது நீ என்ன பண்ணணும்? பாவத்தில் இருந்துட்டேன், தெரியாமல், எனக்கு தெரியாதுப்பா, நான் இது பாவம் இது புண்ணியன்னு எனக்கு தெரியாது, நான் இருந்துட்டேன். இப்போ குரு சொன்னார்யா இது பாவம் இது புண்ணியன்னுட்டு. நான் இப்போ அதுலேருந்து அசுத்தத்துலேருந்து சுத்தத்துக்கு வந்துட்டேன். சுத்தத்தில் நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். என் வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு போகணும். அதுக்காக நான் முயற்சிகளை பண்ணின்னு இருக்கிறேன். அந்த முயற்சியில் நான் வெற்றி அடைவேன் நம்பிக்கையோடு நீ வாழ்ந்தீங்கன்னா பரிசுத்தத்துக்கு வந்துடுவேன். பரிசுத்தத்துக்கு வந்தாலும் பிறப்பு உண்டு. ஆனால் அந்த பரிசுத்தத்தை இங்கே அழிச்சிட்டு இறைவனோட கலந்துடணும். அது பரிசுத்தத்துக்கு வழிவகுக்கும். மகாபாரதத்தில் துரியோதனை 1000 கொடுமையை பண்ணுறான். கடவுளாலேயே தடுக்க முடியல. சராசரி நீ மனுஷன் எங்கப்பா தடுக்க சொல்லு? உன்னால் தடுக்க முடியாது. எவன் கொடுத்தானோ அவன் தடுப்பான். அதுக்கு அவன் உண்டு. நீ என்ன நினச்ச? நான் நினச்சா தத்துருவுங்க, நான் நினச்சா போய் நீ போய் மாட்டிப்பல. அதனால் நீ எதையும் தடுக்க வேணாம். அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே போதும். ஒரு வழியில் ஒருத்தனை அடிக்கிறாங்க, நீ என்ன பண்ணுவ? ஓடிப்போ ஐயோ ஒருத்தனை அடிக்கிறாங்கன்னு பார்த்து மடக்குவ போய். ஆனால் நான் போவேன், அவன் அடிக்கிறான், அவன் கர்மா அவன் அனுபவிக்கிறான்னு போயின்னு இருப்பேன். இதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், ஒவ்வொரு செயலுக்கும் அவன் கண்காணிக்கிறான். அந்த கண்காணிப்பினுடைய விளைவை அவன் அனுபவிக்கத்தான் போகிறான். இன்னைக்கு நீ ஒருத்தரை அடித்த, இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட நீ அக்கிரமம் பண்ண, நாளைக்கு உங்ககிட்ட இன்னொருத்தன் பண்ண தான் போகிறான். இதான் வழிமுறை. அதனால் நீ அதை எண்ணி பார்க்க வேண்டியதில்லை, நீ உத்தமனா வாழ வழி தேடிக்கும். ஆனால் இந்த இந்து மதத்தினுடைய அமைப்பு எப்படின்னு சொன்னால் சுதந்திர பறவை மாதிரி. இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமையானா ஒரு கிறிஸ்துவன் கம்பல்சரி மசூதிக்கு சர்ச்சுக்கு போய் ஆகணும். அவன் குழந்தை குட்டி எல்லாத்தையும் வச்சும் போய் அங்கே கும்பிட வைக்கணும். அதே மாதிரி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையானா அவன் போய் 5 வேளை ஒரு முஸ்லீம் தொழுகை நடத்தி ஆகணும். நீ எத்தனை வேலை எத்தனை கோயிலில் பாடு சாமி கும்பிட்டு சொல்லு. அவனை பார்த்தோம் சரியில்லை, இவனை பார்த்தோம் சரியில்லை, நான் என்ன செய்தேன் யோசித்தியா? யோசிக்கவே இல்லையா? பொண்டாட்டி பார்த்து கோயிலுக்கு போயிட்டு போயா என்ன தான் போகிறேன். காலையில் நான் ஒரு மனுஷன் டெய்லி நான் கோயிலுக்கு போயிட்டு வருவேன்னு போனீங்களா? கேள்வி கேட்குறது பெரிய விஷயமே இல்லை, செயல் எதை செய்துட்டு கேட்குறோன்றது தான் பெரிய விஷயம். எந்த இந்துக்களாவது வெள்ளிக்கிழமைங்க நான் இன்றைக்கி கோயிலுக்கு போக நான் சாப்பிடக்கூட மாட்டேங்க, கட்டுப்பாடு உண்டா? திங்கக்கிழமைங்க இன்றைக்கி திங்கள்ங்க சந்திர பகவானுக்கு முக்கியமான நாளுங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு தாங்க சாப்பிடுவேன்னு சொன்னீங்களா? எப்போவாவது கோயிலுக்கு போனது உண்டா? இல்லையே. அவள் அப்படி இல்லை, வகுத்துட்டான், இப்படி தான்டா நீ வாழணுன்ட்டு. இங்கே எப்படி ஒன்றா வாழணும் விட்டுட்டான். அதனால் இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. முதல்ல நம்ம கேள்வி கேட்குறோம், ஒரு குரு எப்படி இருக்கிறாரு? ஒரு குரு வந்தாக்கா அவரை உழுந்து கும்பிட்றாரு, உண்மை. ஆனால் நானும் ஒரு குருன்னு சொல்கிறாங்க, குரு ஆனனா இல்லையான்னு எனக்கு தெரியல. நானும் ரோட்டில் வரேன், என்னுடைய சீடர்களும் வராங்க, பார்க்குறாங்க, அப்படியே சுற்றி முற்றி 10 பேர் இருக்கிறாங்க. இந்த காலில் இன்னத்துக்கு போய் உழகட அங்கே ஆசிரமத்தை போட்டு மரப்பாக போய் காலில் வந்து கும்பிடலாம் அப்படின்றான் நம்ம சீடன். அவனுக்கு அது கிடையாது. குரு பார்த்தான், கடவுள் ராது, உடனே அந்த இடத்துல வந்து கும்பிட்டான். அவன் தான் சீடன். அதனால தான் இங்கே சீடன் இல்லைன்றது. நான் இந்த ஆசிரமத்தில் எனக்கு சீடருங்க யாரும் இல்லை, எல்லாம் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது காரணமே அதுதான். ஏன்னா இங்கே என்ன ஒரு குருவாகவே யாரும் நினைக்கிறது இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு பேர் வச்சா மூர்த்தின்னு பேர் வச்சா மூர்த்தின்னு கூப்பிடலையா? அது மாதிரி எனக்கு ஒரு பேரை வச்சுட்டு குருன்னு வச்சுட்டு கூப்பிட்றாங்களே தவிர குரு தகுதியான செயல் இங்கே யாரும் செய்யறதில்லை.
அதனால் மற்ற மதத்தை ஒப்பிட்டே நம்ம பேச முடியாது. அவன் ஒரு கட்டுப்பாடு ஒரு வகுத்து வச்சுக்கிறான். இந்த நேரம் ஆனால் நீ கிளாஸ் நடத்தணும். சரி, ஒன்றும் இல்லை. வண்ணாரப்பேட்டை பக்கம்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கடைங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் குரானுடைய பாடம் கிளாஸ் நடக்கும், டியூஷன். இங்கே எங்கே இந்து மதத்துக்கு டியூஷன் நடக்குது காட்டு. அப்போது அவன் இளமையிலேருந்து அதை ஊற்றி 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 வளர்க்குறான். நீ ஏதோ காட்டில் பிறந்த மாதிரி ஏதோ வந்தோம் பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் பத்தோம் தூங்கணும் இப்படி வாழ்ந்துன்னுக்குறீங்க. இது ஒரு கட்டுப்பாடு அற்ற மதம், கட்டுப்பாடு கிடையாது. விவேகானந்தர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாரு. விவேகானந்தர்கிட்ட ஒரு ஆங்கிலேயன் கேள்வி கேட்குறான், எங்கள் பெண்கள்கிட்ட எந்த ஆண்களாக இருந்தாலும் எந்த நாட்டு ஆண்களாக இருந்தாலும் அந்த பெண்கள்கிட்ட கை கொடுக்கலாம், அந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்குறோம் நாங்கள் பெண்களுக்கு. ஆனால் உங்கள் நாட்டு பெண்கள் யாருமே கை கொடுக்கறதில்ல, யாருமே ஒரு இது பண்ணுறதில்ல, அது ஏன் அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நம்ம கலாச்சாரம் நம்ம யாருக்கும் இதெல்லாம் சொல்லின்னு போனால் கதை தான் சொல்லின்னு போனோம். அவர் கேட்குற விவேகானந்தர் சொல்கிறாரு, சரி இந்த நாட்டினுடைய மகாராணி இருக்கிறாங்க அந்த எலிசபெத், அவங்கள பெண் தானே, எத்தனை முறை நீ போய் கை கொடுத்தனாரு? அவங்க மகாராணி அப்படின்றாங்க, கை கொடுக்க முடியாது அவங்கக்கிட்ட. அட பாவி, நீ ஒரு மகாராணியாக தான் மகாராணியாக வச்சுக்கிற, இந்திய நாட்டில் அத்தனை பெண்களும் மகாராணிடான்ற. நீ கட்டு, கடவுள் வந்து சொன்னார் அவங்ககிட்ட கட்ட சொல்லி, கடவுள் சொன்னார் உங்ககிட்ட கட்ட சொல்லி. ஆடா அப்பா கட்டினார கோயில், நீ தானே கட்டின, நீ தானே கட்டின. அப்போ உன் மனசில் அப்படிப்பட்ட ஆசை வந்தது, சரி கட்டிட்ட. அது என்ன சாமி வச்சுக்கிறாங்க? புள்ளியாருன்னு அது சொல்லிச்சா உங்ககிட்ட? என் பேர் புள்ளியாருன்னு ஏங்க உங்ககிட்ட புள்ளியார் நான் தான் என்னை வெயின்னு சொல்லிச்சா? நீ வச்சுக்கின இல்லை உன் விருப்பப்பட்டு. இது மாதிரி அவ விருப்பப்பட்டு சிவன்னு ஒரு சிலையை வச்சுக்கினான், சிவலிங்கம்னு ஒரு லிங்கத்தை வச்சுக்கினான். இது மனுஷனுடைய ஆசையை தவிர கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மனுஷனுடைய இப்போ கடவுள் உருவங்களுக்கு தெரியுமா? கடவுள் உருவங்கள் இருக்குது, பலவிதமான உருவங்கள் இருக்குது. கடவுள்னால் ஒரு விதம் தானே இருக்கணும், பலவிதமான உருவங்கள் ஏன் வந்ததுன்னா மனுஷனுடைய மனம் பலவிதம். அவன் மனசுக்கு எது பிடிப்போ ஒரு உங்களுக்கு கல்யாணம் இப்போ எத்தனை பசங்க இருக்குது? ஒரே பையனா? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருப்பேன் நீ. ஒரு பொண்ணா, சரி உன் பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வரான், அவன் பார்க்குறான், ஐயோ இந்த பொண்ணு நல்லா இல்லைங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான், வேறு பொண்ணிட்ட போய் காட்டுறான், அந்த பொண்ணு நல்லா இல்லை அது கருப்பாக இருக்குதுன்றான். இன்னொரு பொண்ணை போய் காட்டுறான், அது கால் கோணி ஆகுதுன்றான். இன்னொரு பொண்ணை பார்க்குறான், இது நல்லா இருக்குது இதை கட்டிக்கிறான்றான். ஆனால் பார்த்தது எல்லாம் பொண்ணு தான், அவன் மனசுக்கு பிடிக்கலையே. அப்போ மனசுன்னா பொண்ணை காட்டணுன்னு கட்டிக்கணும்ல, கட்டிக்கலையே. அப்போ அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தான் கட்டிக்கிறான். கடவுளையோ மனுஷனுக்கு அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி உருவத்தை பண்ணிக்கிறான். கடவுள் எங்கேயுமே தான் உருவத்தை செய்து வச்சது கிடையாது, கடவுள் பேசுறதும் கிடையாது. கடவுள் பேசுறது மனுஷங்கிட்ட இருந்து தான் பேசின்னுக்கிறான். அதனால் உண்மையை தெரிஞ்சுக்குங்க, கற்பனையில் மிதக்காதீங்க. கடவுள் சிலைகள், கடவுள் எவ்வளோ பெரிய பொருள் இல்லை? ஒரு பிள்ளையார் செய்தானே உளி வச்சு அடிக்கிறான், அது கண்ணு வர்றதுக்கு மூக்கு வர்றதுக்கு வாய் வர்றதுக்கு. கடவுள் மேலே அடிக்க முடியுமா? முடியுமா? அப்புறம் எப்படி அடிச்சாத்த கடவுள்னு சொல்கிற? அது ஒரு கல், அதை ஒரு உருவப்படுத்தினான், அதை வழிபாடாக வச்சான். இந்த வழிபாடு ஏன் வச்சான் அதை கூட சொல்லியிருக்கிறேன். நேற்று பிரான்ஸு பேட்டியில் கூட அதை கூட சொல்லியிருக்கிறேன் இல்லையா? மதங்கள் இருக்குது, கிறிஸ்துவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதங்குது, இந்து மதங்குது, ஜெயின மதங்குது, புத்த மதங்குது. இவ்வளோ மதங்கள் உலகத்தில் இருந்தாலும் கடவுள்கள் வேறு வேறு, நாடுகள் வேறு வேறு, வழிபாடு ஒன்று தான். பேசின இல்லை? அந்த மாதிரி நம்ம மனசு என்ன பண்ணிச்சு, அதை கடவுளாக ஏற்றுக்குச்சு. அப்போது அது கடவுளாகிடுச்சு. உன் மனசு கடவுளாக ஏற்றுக்கல, இது கல்லுன்னா அது கல்லாகிடும். அப்போது மனிதனுடைய மனத்துக்கு தான் இந்த கடவுள் உருவங்கள் தேவைப்பட்டது. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் மேலே இவன் மனம் தாவணும், அப்போ தான் இவனுடைய குணாதிசயங்கள் நன்மையை தரும். எந்த உருவங்களும் கடவுள்ன்ற ஒரு பேச்சு இல்லைன்னா இவன் மூர்க்கத்தனமாக போயிடுவான்.
மிருகத்தை விட மோசமாக இருப்பான். மிருகமாவது மிருகத்தை அடிச்சு சாப்பிடுவான், இவன் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்ருவான். ஏன்னா இப்போ அதான் பண்ணிங்கிறான். இவனுக்கு எது எது கிடைக்குதோ அதெல்லாம் வீட்டில் எத்தனை காவு போடுறான். ஏன்னா அந்த வாய் ருசி. அதனால் எல்லா செயலுக்கும் அடிப்படை கடவுள் மனிதனுக்குள்ளவே இருந்து கடவுளை செய்ய வச்சு அதே கடவுளை வழிபட வைக்கிறான் கடவுளே. அதனால் கடவுள் கல்லில் இல்லை, தான் மனசில் இருக்கிறார். அந்த மனசில் இருக்கிற கடவுள் அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு எண்ணங்களை கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி உருவ அமைப்பை அமைச்சுக்கினாங்க. இதான் கடவுள் வழிபாடு. எல்லாம் விதிப்படி நடக்குதுன்றாங்க. ஆமாம், இந்த கர்மாவுக்கும் விதிக்கு என்ன? ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். நீ போய்கின்னுக்கிற, சும்மா போயின்னுக்கிற, எங்கேயோ போய்கின்னு இந்த ஒரு நாய் ஓடியாந்து பிடிச்சி ஒன்று பிடிங்கிட்டோம். அதுக்கும் நாய்க்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் உன்னை கடிக்கணும்? அது ஏன் உன்னை கடிக்கணும்? அதே தெருவில் 10 பேர் போயின்னுக்கிறான், அவனை கடிக்கல, உன்னை மட்டும் கடிச்சிது. அப்போ என்ன சொல்லுவேன் நீ? என் விதியா இது, என் கர்மாயா இதுன்னு யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, நீயே சொல்கிற. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிறதே சொல்ல வைக்கிது உன்னை. யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, அதை தானாகவே நடக்குது. இதுதான் விதி. எந்த ஒரு செயலை நீ செய்யாமல் நடக்கிற செயலுக்கு விதின்னு பேர். மரணம் நீ தேடி போகல, செத்து போகிற, அது பேர் விதி. பிறப்பு நீ தேடி வந்து பிறந்துட்ட, அது பேர் விதி. ஆரம்பமும் விதி, உலகத்தில் வாழ்க்கையினுடைய முடிவும் விதி. எல்லாமே விதிப்படி நடக்குதுன்னா ஆமாம். அப்புறம் அது எப்படி விதியை மரியாதை வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வண்ணவன் காட்டு, ஒரு ஆள் காட்டு, உலகத்தில் சொல்லு, ஒரு ஆளுக்கிறான்னு சொல்லு. இல்லை, இப்போ அந்த நாய் 10 பேர் கிடைக்காம என்ன மட்டும் உன்னை மட்டும் விதி, உன் கர்மான்னு கேட்டியே, அந்த கர்மா உன்னை கடிக்க வைக்குது. அது நாய். கர்மவினை எப்படி நான் நீ அழிக்கணும்னா நீ எல்லாத்தையும் மறந்து உன்னையே நீ தேடினீன்னா அது அழிஞ்சிடும். நீ உலகத்தோடு ஒட்டி வருவான்னா, இப்போ என் கூட சேர்ந்தீங்கன்னா நான் கெட்டுவேன், என் கூட சேர்ந்தீங்கன்னா உனக்கு என்ன குணம் வரும்? நீ நல்லவன் தானா, என் கூட சேர்ந்தீங்கன்னா கெட்டு போடுவேன். அது மாதிரி நான் ஒருத்தரோடு சேரும்போது கெட்டு தானே போகிறோம். ஏன்பா, ஒரு குடிக்காரன், அவன் குடிக்காரன் இருந்துட்டு போட்டோம், அவன் சௌகரியம். அது நான் அவனை பார்த்தா பயந்து ஓரமாக ஒதுங்கிக்கணும். இல்லைங்க என் ஃப்ரெண்டுங்க, அவர் என் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு போய் சேர்ந்தீங்கன்னா மறுநாள் என்ன பண்ணுவார்? உன்னை கூப்பிடுவார். நீ என்ன பண்ணுவ? ஐயோ எனக்கு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் வரமாட்டேன்னு. 2வது நாள் கூப்பிட்டேன், நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்றான், என்ன பண்ண, ஒரு நாள் போயிட்டலாமேன்னு போவேன். அப்போது சேரும்போது மூச்சிலேருந்தே ஒருத்தன் கெட்டுக்குன்னுக்குறான் இல்லையா? இதை தானே சொன்னார் சிவவாய்க்கர். சங்கு 2 தாரை 1 மங்கி சன்ன பின்னல் ஆகியால் மங்கி மாலுதே உலகில்னா. ஒருத்த மூச்சு கெட்டவ மூச்சு நல்ல மூச்சு எல்லாம் கலந்து அவனுக்குள்ளே பூந்து எல்லாம் கெட்டவனா போட்டான், நல்லவனும் கெட்டவனா போடுறான். சரிப்பா, இப்படி கெட்டு போச்சே, என்னப்பா பண்ணலாம், அது திருத்திக்கலாமாப்பா, அதுக்கு எதனா வழி சொல்லப்பான்னா சங்கு ஊதத்தை விட்டுடணும். இந்த 2 மூச்சை நிறுத்திக்கோ உனக்குள்ள, தாரை ஊது, உனக்கு கெடுதலே வராது. நான் ஊத தெரியுமா? சரி, இப்படி ஊதுன்னு நான் சொல்லி கொடுத்தா ஊதுறியா? போய் அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லைன்ட்டு போகிறான். எவ்வளோ பேர், எத்தனாயிரம் பேர் இங்கே வந்துக்கிறான் அது மாதிரி. ஏன்னா எவனும் சொல் பேச்சு கேட்க மாட்டான். நான் இவ்வளோ பேச்சுக்கிறேன், எல்லாம் கேட்பீங்களா? ஒருத்தர் கூட கேட்க மாட்டீங்க. உங்கள் மனசு என்ன சொல்தா அதான் கர்மா. ஏன்னா நான் முடிவு பண்ண முடியாது உன் வாழ்க்கையை, நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால் நீ உன்னை திருத்திக்க முயற்சி பண்ணு, அது உனக்கு நன்மையை தரும். வா சாமி. யார் அது சாமி? சொல் சாமி. சயின்ஸ் எல்லாம் நான் படிக்கல சாமி, ப்ராக்டிக்கலாக கேளு. நீ அணுவில் தான் சாமி இருக்கிற. சரி, அணு தான் கடவுள், நீ தான் கடவுள், நீயும் அணு தான். அணுன்னா என்ன அர்த்தம்? யார் இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்தா? அதை சொல்லு. பின்ன என்ன அகார உகார மகாரன்ற நீ நானும் பேசிங்கிறத போய், அதுதான் இதுதான் அது. நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் என்ன? நெருப்பு காற்று சத்தம். அகார உகார மகாரம்னா என்ன? காற்று நெருப்பு சத்தம், அவ்வளோதான். இதில் தான் நீ எங்கிற, உலகமும் அதில் தான் எங்குது.
சர்வம் சிவமயம்னா அதான் அந்த அணு தான் சர்வமாக இருக்குது. அதை விட சின்ன பொருள் உலகத்தில் இல்லை, அதை விட பெரிய பொருளும் உலகத்தில் இல்லை. எல்லாம் சிவமயம். சிவமயம்னா என்ன? பேரொளி. அதுக்கு ஒரு உருவமே கிடையாது, அது ஒளி. அதான் கடவுள். உருவம் உள்ளதெல்லாம் கற்பனை. அந்த வெட்ட வெளிக்கு அது பிடிச்சிக்கவே முடியல சாமி. நீ என்ன அவ்வளோ சீக்கிரம் போய் ஊரையே தெரிஞ்சிக்க முடியாது, உன்னால் வெட்ட வெளியை தெரிஞ்சுக்க முடியும். நீ விஞ்ஞானியா? விஞ்ஞானியாலே ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியல. உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானியால் இன்னும் வெட்ட வெளியை கண்டுபிடிக்க, கிரகத்தையே கண்டுபிடிக்க முடியல. நீ டெய்லி சாப்பிட்டுக்கணும், நல்லா தூங்கிக்கணும், வேலை வெட்டி போய் துட்டு சம்பாதிச்சிருந்தா வெட்ட வெளியை காண முடியுமா? சொல்லு. நீ எப்போ இறக்குறியோ அப்போ வெட்ட வெளியை பார்ப்ப. உன் உடலை விட்டு உன் உயிர் எப்போ போதோ அப்போ வெட்ட வெளியை பார்க்கலாம். முடியுமா? வாழணும்னு ஆசைக்குத. அதனால் இதான் இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கெல்லாம் போயிடாத. நீ என்ன விஞ்ஞானியா? படிக்கிறியா? அதை படிச்சின்னா அந்த ஆராய்ச்சி நடத்துறேன்னா சந்தோஷம்தான். ஆனால் சராசரி மனுஷனாக இருந்துக்குன்னு உன்னை ஆராய்ஞ்ச உலகத்துக்கு ஆராயலாம். உன்னை ஆராய்ஞ்சி விளக்கம் கிடச்சிச்சின்னா உலகத்தை ஆராய்ஞ்சிடுவேன். ஞானிகள் அப்படி தான் பண்ணான். தன்னை ஆராய்ஞ்சா முதல்ல, அப்புறம் உலகத்தை கிரக சாஸ்திரம்னு எழுதணும். இன்றைக்கி விஞ்ஞானம்லாம் ஒரு 1000 வருஷம்தான். இன்றைக்கி வாரத்தில் இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை யார் சொல்லி கொடுத்தா? விஞ்ஞானமாக சொல்லிச்சு? யார் சொன்னது? ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சான். யார் விஞ்ஞானமாக சொல்லிச்சு? மெஞ்ஞானம் சொன்னதுதான். வாரத்தில் உள்ள நாட்களை அத்தனையும் மெஞ்ஞானம் சொன்னது தான். இன்றைக்கி விஞ்ஞானம் அதை எடுத்துக்கிச்சு. இதை எப்படி சொன்னான்? உடலை விட்டு பிரிஞ்சு அதை போய் ஆராய்ஞ்சி அங்கே பேச முடியாது, அதனால் இங்கே வந்து சொன்னான். இதை தான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இன்னும் ஏம்மா? ஆமாம். மதி மதி மதியில் வேலை செய்கிற. ஏன்னா மதிக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆரம்பமும் விதி, முடிவும் விதி. இந்த இடையில் நீ வாழற, எப்படி வாழலாம், என்ன செய்யலாம்? விதியினுடைய குழந்தை தான் மதி. எந்த செயல் செய்தாலும் விதிக்கு உட்பட்டு தான் உன்னால் செய்ய முடியும். அப்போது இந்த செயல்களுக்கெல்லாம் காரணம் மதி. மதினா என்ன அர்த்தம்? அறிவுன்னு அர்த்தம். அப்போது இந்த அறிவை வச்சு தான் எந்த ஊரும் உண்டு? எந்த ஊருப்பா? ஏம்மா? பட்டாபுரமா? பக்கத்துலேயே வந்துக்கிறேன், மதுரையிலேருந்துலாம் வந்துக்கிறேன், திருச்செந்தூர்லாம் வந்துக்கிறாங்க. அப்போது இந்த மதி தான் இங்கே போகலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு பார்க்கலாம். அவர் சரியாக சொல்கிறாரா, சரியாக சொல்லலையா, நமக்கு உதவுறது சொல்கிறாரா, நமக்கு உதவாது சொல்கிறாரான்னு யோசித்தது மதி. ஆனால் இங்கே போகவானா, இது நமக்கு தேவையில்லாதது அப்படின்றதும் மதி. அப்போது விதிக்கும் ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இடையில் விளையாடிக்கின்னு வர்றது மதி. ஆனால் இந்த மதி தொடர்ச்சியாக நிற்குமானா நிற்காது, விதிக்குள்ளே போயிடும். அது விதிக்குள்ளே அந்த மதி எப்போ போகிறதோ அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவாயிடும் அது. அதனால் எல்லாமே விதிக்கு உட்பட்டு தான் பிறப்பு. இடையில் மதியில் வாழ்ந்துன்னுக்கிறோம், கடைசியில் விதியில் போய் முடியிறோம். இதுதான் மரணம். ஏம்மா? சிற்றம்பலமா? ஒன்றுமே பற்று இல்லாததுன்னு அர்த்தம். ஆமாம். இந்த மதி வந்து அந்த மதியை வச்சு நம்ம எவ்வளோ செயல்படலாம். ஆனால் செயல்படும் போது வாழ்க்கையில் வந்து 75% எல்லாருமே துன்பத்திலேயே. அதான் மதி, விதி. அதுதான் விதி, அதுதான் சொன்னேன். விதியினுடைய குழந்தை தான் மதி. எது செய்தாலும் அது விதிக்கு உட்பட்டு தான் செய்யும். நீ எவ்வளோ தான் யோசித்து செய்தாலும் ஒருத்தன் பாரு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எதையாவது ஒன்று செய்துருவான், சக்ஸஸ் ஆகிடும், கோட்டீஸ்வரனை மாறிடுவான். ரொம்ப அறிவாளியாக இருப்பான், எல்லா வேலையும் தெரிஞ்சவனாக இருப்பான், அவன் செய்த பிச்சைக்காரனாகவே போவான். அங்கே தான் விதி வந்து முடிவு பண்ணு, உன்னை வளர விடாத உன்னுடைய கர்மா தடுத்துடுது. நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய முட்டாளியாக இருந்தாலும் அவனுடைய விதி வந்து உயர்த்தி விட்டுடுது. கிடையாது, அதுதான் மதி யோசிக்குது. இப்போ இவ்வளோ துன்பத்தில் இருக்கிறோமே, நம்ம இதுலேருந்து எப்படி வெளியே போகலான்னு மதி யோசிக்குது. அந்த துன்பத்துக்கு விடை காண்றது தான் மதி. அந்த துன்பத்தினுடைய முடிவு தான் விதி. இந்த இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, கலிகாலத்தில் அன்பு வழி சரியாக இருக்குமா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க.
ஆனால் இது வந்து கலியுகத்துக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா யுகத்துக்கும் அன்பு மட்டும்தான் என்றைக்குமே நிரந்தரமான தீர்வாகவும் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, அன்பு ஒரு தேடி ஒருத்தர் பயணம் பண்ணால் அதை தேடி பயணம் பண்ணக்கூடிய எல்லாரும் அமைதியாகவும் இருப்பாங்க. இப்போ நாம் எல்லாரும் இவ்வளோ அன்பாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய சர்க்குருநாதர். எல்லாத்துக்கும் கோபப்படுற, எல்லாத்துக்கும் ஆவேசப்படக்கூடிய இந்த காலத்தில் கூட இவ்வளவு கட்டுக்கோப்போட சொன்ன வார்த்தையில் நிற்கிற மாதிரி சீதை கூட கோட்டை தாண்டி போயிட்டா. ஆனால் நாம் எல்லாரும் ஐயா போட்ட கோட்டை தாண்டாமல் அங்கேயே நிற்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், யாருக்கெல்லாம் பொறுப்புகள் இருக்குதுன்னு உணர்றாங்களோ அவங்க எல்லாரும் அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை பண்ணுவாங்களே தவிர யாரும் கெடுக்கிறதுக்கான முயற்சியை பண்ண மாட்டாங்க. இது யாரோட ஆசிரமம், என்றைக்கோ ஒரு நாள் போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த நாளைக்கு நீங்கள் யாரும் வந்திருக்க மாட்டீங்க. ஆனால் இது நம்மோட ஆசிரமம், என் குருநாதரோட ஆசிரமன்றதுனால தான் நாம் உருவத்தால் தூரமாக இருந்துட்டோம், ஆனால் உள்ளத்தால் இன்னும் நம்ம ஒன்றாயிட்டோம். ஏற்கனவே ஒன்றா தான் இருந்தோம், பூக்கடையில் விற்கிற பூ மாதிரி இருந்தோம். ஐயா என்ன பண்ணார், ஒரு நூல் எடுத்து எல்லா பூவையும் ஒன்றா சேர்த்துட்டார். இந்த சோதனையும் நம்மளை எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு நல்ல விஷயமா பார்ப்போம். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், சரிங்களா? எல்லாமே நல்லதுக்கு தான். தெய்வத்தை மீறின ஒரு சக்தி இந்த உலகத்தில் கிடையாது, அது சாஸ்வதம். ஞானத்தை மீறி ஒரு செல்வம் இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா செல்வமும் இந்த மண்ணில் இருந்து தான் நீ சம்பாதிக்க முடியும். போகும்போது இதே மண்ணில் போட்டுட்டு தான் போக முடியும், கொண்டு போக வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஞானம் என்ற ஒரு செல்வம் மட்டும் இந்த மண்ணில் இருந்து நீ தேடின அந்த செல்வம் மட்டும்தான், நீ போனாலும் அந்த செல்வம் மட்டுமே உன் கூட வரும். அப்போ நாமெல்லாம் இவ்வளோ அன்போடு அடக்கத்தோடு இருக்கிறதுக்கு காரணம், இன்றைக்கி அந்த செல்வம் நம்ம பாக்கெட்டில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் குபேர மாதிரி அந்த செல்வத்தெல்லாம் வச்சுன்னு ஒருத்தர் உக்காந்துக்கிறாரு. எந்த செல்வம்? ஞானம் என்ற செல்வத்தை வச்சுன்னு உக்காந்துக்கிறாரு. நாம் மனமுருகி அழுது கண்ணீர் விட்டு அவர்கிட்ட வேண்டணும்னு சொன்னால் அந்த ஞானம் என்ற செல்வம் தரக்கூடிய குபேரனை அவர் மாறுவார். அது அவங்களோட பக்குவத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் ஞானத்தை தேடி வேறு எங்கே போனாலும் கிடைக்காது, நம்ம ஐயா கிட்ட தான் வந்தாக்கணும், சரிங்களா? கொடுக்குற கரம் எதுவோ அந்த கரத்தை தேடி தான் நம்ம கை நீளணும். எந்த கரம் கொடுக்காத அந்த கரத்தை அங்கே போய் நின்றுந்தா கிடைக்குமானா கிடைக்காது, சரிங்களா? அப்போது இங்கே வந்திருக்கிற எல்லாரும் எதுக்காக வந்திருக்கிறோம்னா, நம்ம குருநாதரோட சொல் கேட்டு வந்திருக்கிறோம். அந்த சொல்லுலகிற வலிமையை உணர்ந்து வந்திருக்கிறோம். அவரு சத்தியப்பாதையில் வாழ்ந்தார். அவர் வெறும் உபதேசம் மட்டும் பண்ணலை, வாழ்ந்தார். என்னோட வாழ்க்கை தான் உங்களுக்கான முதல் உபதேசம். ஒரு மனுஷனால் ஞானத்தை தேடுற வரைக்கும் தான் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பயணத்தை தொடர முடியும். ஞானத்தை அடைஞ்சிட்டால் சொல்லுவாங்க இல்லையா, கிளிக்கு ரெக்க முளைச்சிச்சு பறந்து போச்சு அப்படின்வாங்க. அப்போ ரெக்க முளைக்காத வரைக்கும் அது ஒரு இடத்துல இருக்கும், ரெக்க முளைச்சா பறந்துடும். அதை போல் ஞானத்தை தேடி அலையக்கூடிய ஒரு மனுஷன் கிடைக்காத வரைக்கும் குடும்பத்தில் வாழ முடியும். ஞானத்தை அடைஞ்சிட்டா அந்த குடும்பம் அவனுக்கு ஒரு சுமையாகிடும், ஒரு சிறையாகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் அந்த நிலையை உணர்ந்ததுக்கப்புறம் எப்படியாவது இந்த இல்லறத்தை விட்டு நாம் தப்பிச்சு போகணும், இது ஒரு சிறை, இதிலேருந்து நான் தப்பிச்சு போகணுன்னு பார்க்கக்கூடிய அப்படி தான் இருந்தாங்க எல்லா ஞானிகளும். எவ்வளோ ஞானிகள் அடையிற வரைக்கும் குடும்பத்தில் இருந்தாங்க,
அதை அடைஞ்சதுக்கப்புறம் இனி இங்கே இருக்கக்கூடாது நானும் பயணம் வெளியே போயிடுவாங்க. ஆனால் நம்ம குருநாதர் மட்டும்தான் அடைஞ்சிட்டாலும் நீ இங்கேருந்து சாதிக்க முடியும். இது ஒரு நாள் பயணம் அல்ல. உனக்கு ஆயுள் எவ்வளோ நாள் அளந்து வச்சுருக்கானா இறைவன், அவ்வளோ நாள் நீ பயணம் பண்ண வேண்டிய தூரம் இருக்குது. அப்போது நீ அடைஞ்சிட்டேன்னு வெளியே போகாத. இந்த உலகம்ன்றது மிகப்பெரிய மாயை. நாம் அடையாத விஷயத்தை கூட அடைஞ்சிட்டா போல நமக்கு ஒரு மனப்பிரமையை ஏற்படுத்திடும். நமக்கு தெரியாத விஷயத்தை கூட இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்ற மாயையும் இந்த உலகம் ஏற்படுத்தும். அப்போ நீ எப்போவுமே பயிருக்கு ஒரு வேலி காவல்ன்ற மாதிரி உன்னை நீ காவல் காக்கணும். அந்த காவல் எதுவாக இருக்கும்னா குடும்பத்தை தவிர ஒரு காவல் வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஞானிக்கும் குடும்பம் தான் காவல். குடும்பத்திலேருந்து அடைய முடியுமா அப்படின்னு கேள்விக்கு அடைய முடியும். அதுக்கு சாட்சி என் குருநாதர் இருக்கிறாரு. நாம் அப்படி காலரை தூக்கி விட்டு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, ஒரு சிவன் கோயிலையும் சிவன் இருக்கிறாரோ இல்லையோ 4 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. 4 பேரும் 4 விதமான வாழ்க்கை நிலைகளை 4 விதமாகவும் இறைவனை அடைய முடியும்னு சாட்சியாக அவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சாட்சி. அதில் மிக சிறந்த சாட்சி யாருன்னு சொன்னால் சுந்தரர். ஏன்னா அவர் தான் 2 பொண்டாட்டி கட்டியிருக்காரு. 2 பொண்டாட்டி கட்டினாலும் என்னால் இறைவனை அடைய முடியும்னு சாட்சியாக அவர் நிற்கிறாரு. அப்போ பொண்டாட்டின்றவங்க யாருக்கும் தடை இல்லை, குடும்பன்றது ஞானத்துக்கு தடை இல்லைன்னு கோயிலில் உட்காந்து சொல்லிங்கிறாங்க. அதுக்கு சாட்சியாக இன்னொரு சாட்சி இந்த கலியுகத்தில் இருக்கிறார் சொன்னால் நம்ம குருநாதர். அவ்வளோ பெரிய மகானோட ஒரு ஞானியோட சீடர்கள் நாம். இதை சொல்லும்போது நமக்கு ஒரு கர்வம் வேணும். நான் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த சீடன்ற மனநிலையிலேருந்து மாறக்கூடாது. நாம் எல்லாரும் சீடன் தான், ஒரு நாளும் குருவாக முடியாது. குருவானால் என்ன ஆகும்? ஏன் சாமி குருவானால் என்ன ஆகும் கேட்கணும். குருவாகணும்னு முடிவு பண்ணிட்டால் நமக்கு அறிவுன்ற கதவு அப்போவே முடிடும். அன்ன தேதிக்கு நான் எவ்வளோ தெரிஞ்சுக்கணுனோ அதை தாண்டி என்னால் தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆனால் நீ சீடனாக இருந்து பார்த்தனா என்றைக்குமே கதவுகள் மூடாமலே இருக்கும். வாராஜா வாடா அப்படின்னு நம்ம குருநாதர் அழிச்சின்னு போவார். ஏன்னா ஞானம்ன்றது இதுதான்பா இவ்வளோதான்பான்னு அளந்து சொல்ல முடியாத ஒரு பொருள். இறைவனும் ஞானமும் ஒன்று தான். இறைவனை தேடி பயணம் பண்ணுறது போராட்டம். இல்லாத பொருள் எப்படி போடுவ தேடுவ. ஆனால் ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னா இறைவன் தேடக்கூடிய பொருளாக இருக்க மாட்டான், எனக்குள்ளே இருப்பான். எள்ளுக்குள்ளே எண்ணெயாகவும் கரும்புக்குள்ளே சாராவும் அவன் இருப்பான். அப்போ எது வேணும் அப்படின்னு சொன்னால் ஞானம் வேண்டும். இந்த உலகம் 2ம் கலந்தது தான் உலகம். நன்மை தீமை 2ம் கலந்தது தான் உலகம். மனுஷனையே நல்லவனும் கெட்டவனுமா தான் இறைவன் படைச்சிருக்கிறான். அப்போது இந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கணும். நாம் எல்லாரும் அவன் மோசங்க இவன் மோசங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் எனக்கு புரிஞ்சுக்கிற நாள் வந்துச்சு, நான் தெளிவாயிட்டேன். அவங்களுக்கும் ஒரு நாள் வரும், அப்போ அவங்க தெளிவாயிடுவாங்க. இன்றைக்கி வரல, ஆனால் வர போகிறதுக்கு இந்த உலகத்தில் வாய்ப்பே கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கும் அந்த தெளிவு கிடைக்கும், யாராக இருந்தாலும். அப்போது கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கலாமா, வாழைப்பழம் வைக்கலாமா, ஐயா சொன்ன மாதிரி பஞ்ச பொருளையும் பஞ்ச பூதத்தையும் கொண்டு போய் அங்கே சமர்ப்பிக்கலாம்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் இன்பமும் துன்பமும் அடையிறதுக்கு காரணமான பொருள் எதுன்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த பொருளை என்கிட்ட கொடுத்துட்டு ஒருத்தன் சுகமாக இருக்கிறான், நான் என்ன பண்ணணும்? அம்மாவோட கருவில் இருக்கும்போது என்கிட்ட அந்த பொருள் இல்லை, இருந்தது, வேலை செய்யலை. நான் எனக்கு சாமர்த்தியம் இருந்தால் என்ன பண்ணோன்னா இறைவன்கிட்ட அதை படைக்கிறேன் இதை படைக்கிறேன்னு வேண்டிக்காமல் என் மனசை அவங்கிட்ட போய் கொடுத்துடணும். இது ஒன்று தாண்டா ஒன்றியான பிரிக்குது, இந்த பொருளை உங்ககிட்டே இருந்து சேர்த்துக்கிட்டேன்னு சொன்னால் அவனும் நானும் வேறன்ற நிலையில் போய் நீயும் நானும் ஒன்றுப்பான்னு ஏற்றுப்பான். இந்த ஒரு பொருளே எண்ணெயும் தண்ணியுமா நின்று பிரித்து காட்டினுக்குது சேர விடாமல். எந்த பொருள் பிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததோ அந்த பொருளை கொண்டே அதை முடிவு பண்ணிக்கணும். அப்போ நம்ம எதை சமர்ப்பணம் சொன்னால் என் மனத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டோம்
அப்படின்னு சொன்னால் ஞானம்ன்றது தூரமான பொருளோ தேடக்கூடிய பொருளாவோ அது இருக்காதுப்பா. அது எனக்குள்ளே ஊற்றா சுரக்கும். ஊற்று எப்படி சுரக்கும்? எப்போ சுரக்கும்? தோண்டினா தானே சுரக்கும். அப்போ தண்ணி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. யார் தோன்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சுரக்குது. எந்த பாத்திரத்தை கொண்டு சாமி சுரக்க வைக்கிறது? எதை தோன்றது? நானே வைராகியம் என்ற ஒரு பாத்திரத்தை வச்சு தான் நீ அதை தோண்ட முடியும். எதை அடையணும்னாலும், இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் துறவு வாழ்க்கையாக இருந்தாலும், வைராகியம் இல்லாத ஒருத்தனால அந்த நோக்கத்தை அடையவே முடியாது. அசைச்சு பார்க்க 1000 பொருளை இறைவன் கொடுத்துருக்குறான். உன்னை கூட்டும் போய் சேர்க்கறதுக்கு எந்த பொருளும் இங்கே இல்லை. ஒரே பொருள் தான். ஐயா சொன்ன மாதிரி அறிவை அறிவால் அறிந்து அறியும் அறிவுதனில் பிரிவுபடாமல் நிற்பது எக்காலம் பாடுறாரு. அப்போது பேரறிவை ஒன்று அடையணும்னு நான் சொன்னால் என்கிட்ட இருக்கக்கூடிய சிற்றறிவை கொண்டு தான் அடைய முடியும். இந்த சிற்றறிவோட துணை கொண்டு பேரறிவை அடைஞ்சிட்டா அது ரெண்டும் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது ஒரு அறிவு, அதுதான் ஞானம். இல்லாத பொருளை யாராவது அடைய முடியுமா? இல்லாத பொருளை யாராவது ஓமானம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ சாட்சியாக இருக்கிற பொருளை ஒன்று துணைக்கு வச்சுக்கின்னு தான் கண்ணு காணாத ஒரு பொருளை நான் அடைய முடியும். அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னா நம்ம மனம். இந்த உலகத்தில் இயங்கணும்னாலும் அது வேணும், இறைவனை பிடிக்கணும்னாலும் அது வேணும். புலனோடு சேர்ந்து இந்த உடலோடு சேர்ந்து மனம் உறவாடினால் இந்த உலகமே பெரிய விஷயமா தெரியும். இந்த உடல் நான் அல்ல, இந்த புலன் நான் அல்ல, மனம் நான் அல்ல என்று என் ஆன்மாவோட மனம் பொருந்தி நிற்கும் போது உலகம் மறையும். அது வரைக்கும் மறைபொருளாக இருந்த அந்த இறைவன் இப்போ பிரதேசமாய் நிற்பான். இது எல்லா ஞானிக்கும் அவன் காட்சி கொடுத்துருக்குறான். எல்லா ஞானிகளோட வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்குது. நாமளும் ஞானத்தை அடைஞ்சால் நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு காலம் கண்டிப்பாக வந்து சேரும். சரிங்களா? அப்போது நாம் இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம்? ஞானத்தை அடையணும்னா என்னென்ன வேணும்? வைராகியம் வேணும். பாதையில் வாராஜா அப்படின்னு கூட்டும் போய் கைப்பிடிச்சி கூட்டும் போகிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. திருமூலர் சொல்கிறார், இறைவன் 2 விதமான பாதைகளை போட்டு வச்சிருக்கிறான். யாருக்கு? ஒரு ஆடு மாடுக்குது. உலகத்தில் 1000 ஜீவராசிக்குது. எந்த ஜீவராசிக்காவது பாதைகள் இருக்கா? மாடு போகிறதுக்கு ஒரு பாதை, நாய் போகிறதுக்கு ஒரு பாதை, குதிரை போகிறதுக்கு ஒரு பாதைன்னு பாதை போட்டு வச்சுக்குதா? இறைவன் படைத்த உலகம், அவன் படைத்த உயிர்களே. ஆனால் எந்த உயிருக்கும் அவன் பாதையை போட்டு கொடுக்கல. இது நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்காக பாதை போட்டு கொடுத்துக்கிறான்னா இந்த இனத்துக்கு மட்டுமே இறைவன் பாதையை போட்டு கொடுத்துருக்குறான். அந்த பாதை எந்த பாதை அப்படின்னு சொன்னால் அழகான ஒரு பாதை, கல் இல்லை முள் இல்லை, அழகாக ஒரு பாதைப்பா. இந்த பாதையில் நீ பயணம் பண்ணால் நீ எங்கே போகணுமோ அந்த ஊருக்கு நீ போய் சேர்ந்துடலான்னு ஒரு பாதையை போட்டு கொடுத்துட்டான். அதோடு அவன் விடலை. இதுதான் அவனோட ட்விஸ்ட்டு. பாதையை போட்டுட்டான், அதோட விட்டுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா அந்த பாதையை ஒட்டி நெறிஞ்சி முள்ளாக போட்டு வச்சிட்டான். நெறிஞ்சி முள்ளான்னு தெரியல, அது குத்தி உள்ளவும் போகாது, நம்மளை நடக்கவும் கூடாது. இந்த பாதை அழகான பாதையை போட்டு இந்த பாதையை ஒட்டி நெறிஞ்சி முள்ளா தூவி விட்டுட்டான். எதுக்காக தூவி விட்டான்னா, இதுதான் பாதை, நீ பயணம் பண்ணனா ஊருக்கு போய் சேருவ. இந்த பாதையில் இந்த சத்தியத்தில் நீ தவறுன்னு சொன்னால் எங்கே போய் காலை வைப்ப? நெறிஞ்சி முள் உன்னை குத்துண்டா. இந்த உலக வாழ்க்கையில் நீ எப்படி பயணம் பண்ணணும்னு அங்கே இறைவன் போட்டு காட்டுறான். யாருக்காக? நமக்காக. பாதை தடுமாறாத போனால் மட்டுமே பயணம் தொடரும். பயணம் தடுமாறாத போனால் மட்டுமே ஞானம் கிடைக்கும். ஞானத்தை அடைஞ்சால் மட்டுமே இறை தரிசனம் எல்லாருக்கும் சாத்தியப்படும். அப்போ நாமெல்லாம் பாதம் மாறாமல் நிற்கிறோன்றதுக்கு சாட்சியாக சோதனைகள் வந்து பாதம் மாறாமல் நின்று இருக்கிறோம். இதையெல்லாம் ஏதோ ஒரு மகான் சொன்னது இல்லை. இந்த மகான் நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா படிச்சுட்டு கடந்து போகிறதில்ல ஞானம், படிச்சுட்டு கடந்து போகிறதில்ல வாழ்க்கை,
படித்ததை நீ என்ன நீ எப்படி எடுத்துன்னு போகிற, இந்த படிப்பினை உனக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னு அதை நீ புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் உன் வாழ்க்கை தடுமாறாமல் இலக்கை அடைய முடியும். புரியுதுங்களா? இதுதான் சாமி.